ரஹ்மான்ங்கிற சூறா இருக்குது, அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சூறா. அந்த காரிகள் ஓதும் போது அப்படிங்கிற திரும்ப திரும்ப வரும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஓதுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுமார் 21 தடவை அல்லாஹு தஆலா இதை வந்து மனிதர்கள் ஜின் இனங்கள்ல இது யார், இதை வந்து மறுக்கக்கூடியவங்க யார் இருக்கிறா அப்படிங்கிறத திரும்ப 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 அல்லாஹு தஆலாவுடைய வல்லமைகளை ஒன்னொன்னா சொல்லி சொல்லி சொல்றான். இந்த சூரா ஆரம்பிக்கும் போது அல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்குது, இரக்கமுடையவன், ரொம்ப இரக்கமுடையவனுக்கு சொல்றது. அல்லாஹு தஆலாவுடைய 99 திருநாமங்கள்ல ஒவ்வொரு தன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் அல்லாஹுடைய இரக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 99ல் 2 பேர் வந்து இரக்கத்தை குறிக்கிற மாதிரி அர் ரஹ்மான்கிற வார்த்தையும் அர் ரஹீம்ங்கிற வார்த்தையும் அல்லாஹு தஆலா அதில் வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹு தஆலாவுக்கு பிடிச்சமான பேரும் கூட அப்துல் ரஹ்மான்கள் ஹதீஸ்ல வந்திருக்குது. அஹப்புல் அஸ்மா இன்தல்லாஹி அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான என்னன்னு கேட்டா அப்துல்லாங்கிறது அப்துல் ரஹ்மான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர். ஆனால் சஹாபாக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்துல்லா அப்துல்லா நிறைய பேர் இருக்கும். பதில் சஹாபாக்கள் படிக்கும் ஏகப்பட்ட பேர். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான்கிற பேரும் நிறைய பேர் இருக்கும். அதனால அல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப பிடிச்சமான தன்மைகள் ஒன்று அர் ரஹ்மான்ங்கிறது. குர்ஆன்ல நல்லவர்களை பற்றி சொல்லும் போதுலாம் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா பல இடத்துல சொல்லுவான். அப்படிப்பட்ட இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சூறால சொல்லிட்டு வரும்போது முதல்ல வந்து அல்லாஹு தஆலா அவருடைய வல்லமைகள் ஹலகல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார் வ ஹலகல் ஜான்ன மின் மார்ஜி மின் நார், மனிதனை மண்ணிலிருந்து படைச்சோம், ஜின்னுகளை நெருப்பிலிருந்து படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே வரும்போது மர்ஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான், 2 கடல்கள் இருக்குது. அந்த 2 கடல்களுக்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை நாம் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது விஞ்ஞானம் வளராத 1500 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது செங்கடல் பகுதியில ஒரு இடத்துல இந்த பக்கம் தண்ணி குடிச்சா இனிப்பா இருக்கு, இந்த பக்கம் குடிச்சா உப்பு தண்ணியா இருக்குது. ஒரே நேரத்தை கப்பல்ல போய் இங்கேயும் குடிச்சு பார்க்க இங்கேயும் குடிச்சு பார்க்கறாங்க. யூடியூப்ல கூட உங்களுக்கு வீடியோ எல்லாம் அது வந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், 2க்கும் நடுவுல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை நாம் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த சூறால அல்லாஹ் தஆலா இந்த கடலுடைய சிறப்புகள், அதுல இருந்து முத்துக்கள் பவனங்கள்ல எடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு வரும்போது சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கம்ங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வை யார் சரியான முறையில் பயந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத்னு ஒரு பெரிய அரசர் இருந்தாரு. அவரும் அவரோட மனைவி ஜுபைதா அம்மையார் ரொம்ப பெரிய வலியுள்ளாக்கள், இறைநேசர்கள். 2 பேரும் பல மார்க் விஷயங்கள் பேசிட்டே இருப்பாங்க. மனைவியோட பேசிட்டு இருக்கும் போது ஹாரூன் ரஷீத் வந்து ஒரு தடவை சொல்றார், நான் சொர்க்கவாசி கண்டிப்பா அப்படிங்கிறார். அவர் மனைவி விளையாட்டா நீங்க சொர்க்கவாசம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஆளுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கோவம் வந்து நான் சொர்க்கவாசி இல்லைன்னா நீ தலாக் அப்படின்ட்டார் மனைவி பார்த்து. இந்த மாதிரி அந்த காலத்தில் நிறைய பேர் அப்படி சொல்லிடுவாங்க, நீ இப்படி இல்லைன்னா நீ தலாக் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு. உலமாக்கள் எல்லாம் கேட்கிறார், நான் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னாதான் என் மனைவி என்னோட இருப்பா, சொர்க்கவாசி இல்லைன்னு சொன்னா தலாக் ஆயிடும், என்ன செய்யறது அப்படின்னு. நிறைய உலமாக்கள் சொன்னாங்க, சொர்க்கவாசியா இல்லையா அப்படிங்கிறது நீங்களும் இல்லை யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். மறுமையில போய் தான் அவர் சொர்க்கத்தில் அல்லாஹ் போடுவான் நரகத்தை போடுவான்னு தெரியும். இங்க நம்ம உறுதியா ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஆளின் மட்டும் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா விளக்கம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் உங்க சொர்க்கவாசி இல்லைன்னு சொல்லிடுவேங்கிறார். என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்பயாவது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை, அதாவது பெரும்பாவம் ஜினா விபச்சாரம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எந்த தடையும் இல்லாம இருக்க நிலையில அல்லாஹ்வுக்காண்டி பயந்து நீங்க அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்து அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் சொல்ற அப்படியே நீங்க சொர்க்கவாசி தான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய மன இச்சையை தடுத்துக் கொள்கிறாரோ
அவருடைய சென்றும் இடம் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு 30ஆம் ஜுஸ்ல இன்னொரு இடத்துல வருது. அதே கருத்து தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லி, அம்மா ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், யார் அல்லாஹ் தஆலாவை பயப்படுகின்றார் அவருக்கு 2 சொர்க்கம் இருக்குங்கிறான். சொர்க்கம் இருக்குங்க மட்டும் இல்லாம 2 சொர்க்கம். நம்ம சில பேர்த்துக்கு வந்து எது வாங்கினாலும் 2 வாங்குற பழக்கம் இருக்கும். தனியா 1 வாங்காம 2 வாங்க, அது ஒரு சந்தோஷம். சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா பத்தாது, 2 மிட்டாய் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அது மாதிரி சொல்றான், அவங்களுக்கு 2 சொர்க்கம் கொடுப்போம். 2 சொர்க்கம் மட்டும் இல்ல, அது 2 சொர்க்கத்தில் எப்படிலாம் இருக்கும், தவாத் அஃப்னான், 2 விசாலமான தோட்டங்கள் இருக்கும். ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான், 2லயும் 2 ஆறுகள் ஓடும். ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஜௌசான், 2 தோட்டங்கள்லையும் 2 சொர்க்கத்திலையும் 2 விதமான வகை வகையான பழங்கள் இருக்கும். முத்தகிஈன அலா ஃபுருஷின் பஃபாயினுஹா மின் இஸ்தப்ரக், அதுல திண்டு தலையணைகள்ல சாஞ்சு கொண்டு சொர்க்கவாசிகளா உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூருலின் பெண்களை பத்தியும் அல்லாஹ் தஆலா வர்ணனை சொல்றான். ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூருலின் பெண்களுடைய சிறப்பு என்னன்னு சொன்ன தன்மை என்னன்னா, பார்வையை தாழ்த்தி வைத்திருப்பாங்க. உங்களுடைய தன்மை ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹு வலா ஜான், அவங்களுக்கு அதுக்கு முன்னால எந்த மனிதனும் இந்த ஜின்னு தீண்டி இருக்க முடியாது. ஏன்னா மனிதர்கள் யாராலும் கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டாங்க, ஜின்னுகளும் சில சமயம் தீண்டும். மனிதர்களும் ஜின்னுகளும் ஒரு சகோதர இனத்தவர்கள் தான். இப்போ மனிதர்களை யாராச்சும் பிடிச்சி போச்சுன்னு சொன்னா ஜின்னுகள் வந்து அவங்கள ரகசியமாக நிக்கா முடிச்சு கொள்ளும், அல்லது வந்து அவங்கள வந்து ஏதாவது வகையில தொந்தரவு பண்ணும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹூருலின் பெண்களை ஜின்னுகளும் தூண்டி இருக்க மாட்டாங்க, தீண்டி இருக்க மாட்டாங்க, மனிதர்களும் தீண்டி இருக்க மாட்டாங்க. அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான், முத்துக்கள் பவளங்களை போன்று இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்து சொல்றான். ஒருத்தருக்கு 2 மிட்டாய் சின்ன பையனை கொடுத்த பிறகு ரொம்ப சந்தோஷமா 2 கையில வச்சுக்கிட்டான், இன்னும் 2 வாங்கி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா, கையில பிடிக்க முடியாம இருப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னும் அதிர்ச்சி சந்தோஷம் கொடுக்குறான். ஒமின் தூனிஹிமா ஜன்னத்தான், இது இல்லாம இன்னும் 2 சொர்க்கம் கிடைக்குது. அந்த 2 சொர்க்கம் எப்படி இருக்கு, முதுகாமத்தான், அதுவும் ரொம்ப விசாலமான தோட்டங்களுடையது. ஃபீஹிமா ஐனானி அல்லாஹத்தான், அதுல 2 ஒளி தோடக்கூடிய ஆறுகள் இருக்கிறது. ஃபீஹிமா ஃபாகிஹத்து வ நஹ்லு ரும்மான், அதுலேயும் பழங்கள், பேரிச்சம்பழங்கள், மாதுளை பழங்கள் இருக்குது. ஃபீஹின்ன ஹைராத்துன் ஹிசான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரும்போது, இங்கேயும் ஹூருலின் பெண்களை பத்தி எல்லாம் சொல்றான். அங்கே ஒரு சிறப்பு என்ன சொல்றேன்னா, ஹூரு மக்சூராத்துன் ஃபில் ஹியாம், இந்த ஹூருலின் பெண்கள் கூடாரங்களை மறைஞ்சு இருப்பாங்க. ஹூருலின் பெண்கள் அவங்களுக்குள்ள அவங்களோட என்னங்க கூடாரங்களை மறைஞ்சு இருப்பாங்க. லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹு வலா ஜான், அவர்களை எந்த விதமான ஜின்னுகளோ மனிதர்களோ தீண்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்து கடைசி அந்த சூரா முடிக்கும் போது, தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவம் மிக்க மிக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய பெயர், உங்களுடைய அல்லாஹுடைய பெயர் பரக்கத்தானதாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த சூறா முடிப்பான். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து வச்சு, தர்ஜுமத்தாங்க எடுத்து வச்சு ஒரு ஆயத்தை படிச்சு அதோடைய அர்த்தம் படிங்க. படிக்க 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 இந்த குர்ஆனுடைய அந்த சொர்க்கத்துடைய இது நம்மளுக்கு ஆர்வம் வரும். ஏன்னா சொர்க்கத்தை பத்தி சிந்திக்க சிந்திக்க அவருடைய ஆர்வம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹஜரத்து சொர்க்கத்தை பத்தி பயன் பண்ணிட்டே இருந்தாங்க. சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் குறும்புக்காரர் கேட்டாரு, பீடி சிகரெட்லாம் கிடைக்குமான்னு கேட்டார். என்ன சில பேர்த்துக்கு அதுதான முக்கியமா இருக்கும், ஆனா பீடி சிகரெட் கிடைக்குமா? ஹஜரத் பார்த்தாரு, பீடி சிகரெட்லாம் கிடைக்கும், ஆனா பத்த வச்சிருக்கு நீங்க நரகத்தான் போகணும் அப்படின்ட்டார். என்ன நெருப்புங்கிற சொர்க்கத்தில் இருக்காது இல்லை, அதனால நரகத்தான் போகணும். அதே மாதிரி இன்னொரு ஒருத்தர் ஒரு ஹஜரத் சொன்னாரு, சொர்க்கத்துல குர்ஆன்ல அல்லாஹ் எல்லா விஷயம் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. எல்லாமே சொல்லியிருக்கானா எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. 1 கிலோ மைதா மாவுல எத்தனை புரோட்டா சுடலாம், அதை குர்ஆன்ல சொல்லியிருக்கானா அல்லாஹ் அப்படின்னு கேட்டார். பதினாவது கேட்பாங்கல்ல, இதே அல்லாஹ் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வந்து சொல்றேன்னு போயிட்டார். நாளைக்கு பயான்ல, அடுத்த நாள் பயான்ல வந்து ஒரு புரோட்டா கடைக்காட்ட மாஸ்டர்கிட்ட போய் 1 கிலோ மைதா மாவுல எத்தனை ரொட்டி சொல்லலான்னு கேட்டுட்டு வந்து சொல்லிட்டார், இத்தனை ரொட்டி சொல்லலான்னு. அவர் கேட்டால் எங்கே குர்ஆன்ல வந்து காட்டுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியாதவங்க கேட்டுங்கன்னு நல்லா சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் ஒன்னொன்னே சொல்லிட்டு இருந்தா அது எவ்வளவு குர்ஆன் பெருசா போய், இதுவே நம்மளுக்கு 30 நாள் ஓதுறோம் நம்ம. இப்போ குர்ஆன்ல எல்லாத்தையும் விரிவா சொல்லலாம். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் தெரிஞ்சவங்களை கேட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதனால தெரிஞ்சவங்களை கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனுங்கிற ஒரு பெரிய கடல் மாதிரி ஆக்கியிருக்கான். இதுல வந்து நாம இந்த குர்ஆன் இறங்கிய இந்த இரவுல, இந்த நாட்கள்ல நம்ம குர்ஆன், நம்ம யாத்திகாஃப் இருக்கக்கூடியவங்க
குரான் ஓதுறோம், அதனுடைய அர்த்தங்கள் படிக்கிறோம். நம்ம பள்ளிவாசல் லைப்ரரி வச்சிருக்கிறாங்க, குரானை விளக்கங்கள் தப்சீர் கிதாபுகள் இருக்குது. சும்மா இருக்கிற நேரத்தை அப்படியே எடுத்து படிச்சு பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹுடைய கிருபையால ஒரு பெரிய குரானுடைய விளக்கம் வரும். அதனால நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹு தஆலா இந்த குரானை முழுமையாக விளங்கி பார்த்து ஓதி அந்த விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.